டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு ஜிகேக்கு மட்டும், அதாவது குரூப் 4 சிலபஸில் சொல்லியிருக்க யூனிட் 3லேருந்து யூனிட் 9 வரைக்கும் 100 லெசன் முக்கியமாக படித்தா போதும்னு சொல்லியிருப்போம். அந்த 100 லெசனையுமே 1 by 1 இனிமேல் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிற வினாக்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னா, ஒரு பாடம் எடுத்துக்கிட்டோம்னா டாப் டு பாட்டம் வரைக்கும் ஒரு வினா விடாமல் நம்ம வீடியோலேயே கொடுத்துருப்போம். நீங்கள் ஸ்கூல் புக் எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டெப்த்தாக எடுத்திருப்போன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கேரண்டியாக சொல்கிறேன், ஸ்கூல் புக்கை நவுத்தி வச்சுட்டு வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தாலே எல்லா வினாக்களுமே இதிலே கவர் ஆயிரும். இந்த வீடியோவில் 10th பாலிட்டியில் ஃபஸ்ட்டு லெசன் இந்திய அரசியலமைப்பு இந்த பாடம் தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக 140 வினாக்கள் இருக்குது. மொதல் 70 வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த 70 வினாக்கள் நாளைக்கு ஈவினிங் 7:30க்கு நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணுவோம், செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இந்த பாடம் படித்தவங்க இருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு எல்லா வினாக்களும் கவர் ஆகியிருக்குன்னு தெரியும். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. எந்த அளவுக்கு இந்த பாடத்துக்கு ரெஸ்பான்ஸ் வருதோ சீக்கிரமாக எல்லா பாடத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஜிஎஸ்க்கான 100 லெசனுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ பார்க்க போகிறது 10th பாலிட்டி ஃபஸ்ட்டு லெசன் இந்திய அரசியலமைப்பு. ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் சட்டம் அரசியலமைப்பு சட்டம். ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் சட்டம் எதுனா அரசியலமைப்பு சட்டம். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணியாக கருதப்படுவது அரசியலமைப்பு. ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணியாக கருதப்படுவது எதுனா அரசியலமைப்பு. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டில் தோன்றியது? அமெரிக்க ஐக்கிய நாடுகளில். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டில் தோன்றியதுனா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில். நமது சமூகத்தின் அடிப்படை தன்மையை தெரிவிப்பது அரசியலமைப்பு. அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1946. அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1946. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்த மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 389. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்த மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 389 உறுப்பினர்கள். அடுத்தது சரியான கூற்றை தேர்வு செய்யவும்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மாகாண பிரதிநிதிகளின் எண்ணிக்கை 292. ஒன்று சரி. மாகாண பிரதிநிதிகளின் எண்ணிக்கை 292 பேர். ஒன்று சரி. சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் 93 பேர். 2 சரி. பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவர். 3 சரி. மாகாண முதன்மை ஆணையர் 3 பேர். 4 சரி. இதில் அனைத்துமே சரிதான். மொத்த உறுப்பினர்கள் 389 உறுப்பினர்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபையில் மாகாண பிரதிநிதிகள் எத்தனை பேர்னா 292 பேர். சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 93 பேர். பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவரும் மாகாண முதன்மை ஆணையர்கள் 3 பேரும். மொத்தமாக எத்தனை உறுப்பினர்கள்னா 389 உறுப்பினர்கள். இல்லை ஆப்ஷன் டி. இதில் அனைத்துமே சரிதான், 4மே சரிதான். இந்திய அரசியல் நிர்ணய சபையில் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? 1946 டிசம்பர் 9. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றதுன்னா 1946 டிசம்பர் 9. இந்திய அரசியலமைப்பின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இந்திய அரசியலமைப்பின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மூத்த உறுப்பினர் யாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இந்திய அரசியலமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்.
இந்திய அரசியல் அமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஹச்சி முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. இவங்க 2 பேரும் தான். ஆப்ஷன் வந்து ஏ தான் சரியானது. 1 மற்றும் 2 சரி. இந்திய அரசியல் அமைப்பின் தற்காலிக தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். துணைத் தலைவர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா ஹச்சி முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எத்தனை அமர்வுகளாக எத்தனை நாட்கள் நடைபெற்றது மற்றும் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எத்தனை அமர்வுகள்னு கேட்டிருக்காங்க. 11 அமர்வுகளாக. எத்தனை நாட்கள் நடைபெற்றதுன்னா 166 நாட்கள் நடைபெற்றது. அந்த கூட்டத்தொடரில் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டதுன்னா 2473 திருத்தங்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து டி. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் மற்றும் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்பட்டவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் மற்றும் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்பட்டவர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் இறுதியாக முகவுரை எத்தனை பாகங்கள், எத்தனை சட்டப்பிரிவுகள், எத்தனை அட்டவணைகளை கொண்டுள்ளது? 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகள். இதுதான் சரியானது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் இறுதியாக முகவுரை 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகளை கொண்டுள்ளது. இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1949 நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போனா 1949 நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950 ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்போனா 1950 ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா 1946. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா 1949 நவம்பர் 26. நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா 1950 ஜனவரி 26. இது 3மே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்திய நாளை எவ்வாறு கொண்டாடுகிறோம்? குடியரசு தினமாக. பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த பாணியில் அவர் கைப்பட எழுதினார்? இத்தாலிய பாணியில். பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா என்பவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எந்த பாணியில் அவர் கைப்பட எழுதினார்னா இத்தாலிய பாணியில். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1. உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது. 1 வந்து சரி. உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது. 1 வந்து சரி. 2. பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியல் அமைப்புகளில் இருந்து பெறப்பட்டவை. 2 சரி. பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியல் அமைப்புகளில் இருந்து பெறப்பட்டவை. 2 சரி. 3. நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டதாக உள்ளது. 3 சரி. 4. இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது. 4 சரி. 5.
சுதந்திரமான நீதித்துறை வழங்குகிறது? 5 சரி. 6 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமையை வழங்குகிறது? 6 சரி. இதில் 6 பாயிண்ட்டுமே சரிதான். ஆன்சர் வந்து டி, அனைத்தும் சரி. அரசியல் அமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என குறிப்பது? முகவுரை. அரசியல் அமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என குறிப்பது எதுனா? முகவுரை. அரசியல் அமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது? முகவுரை. அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது எதுனா? முகவுரை. அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது? இது ரொம்ப முக்கியமான வினா. அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது எதுனா? முகவுரை. யாருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பு முகவுரை அமைந்துள்ளது? ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு? 1947 ஜனவரி 22. முகவுரை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1947 ஜனவரி 22. முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த ஆண்டு திருத்தப்பட்டது? 1976. முகவுரையானது 1976ஆம் ஆண்டு எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி எத்தனை முறை திருத்தப்பட்டது? முகவுரையானது 1976ஆம் ஆண்டு எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 42வது சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது. முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னா ஒரு முறை திருத்தப்பட்டது. எந்த ஆண்டு திருத்தப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1976. எந்த சட்ட திருத்தத்தின்படினா 42வது சட்ட திருத்தத்தின்படி. 42வது சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில் சேர்க்கப்பட்ட புதிய சொற்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. இதில் அனைத்துமே சரிதான். 42வது சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில் சேர்க்கப்பட்ட புதிய சொற்கள் எதுனா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. நம் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எவ்வாறு தொடங்குகிறது? இந்திய மக்களாகிய நாம். நம் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எவ்வாறு தொடங்குகிறதுனா இந்திய மக்களாகிய நாம். முகவுரையில் அடங்கியுள்ளவைகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு. இதில் அனைத்துமே சரிதான். முகவுரையில் அடங்கியுள்ளது எதுனா இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு. முகவுரையின் நோக்கம் பற்றிய வாக்கியங்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓட்டுரிமை வழங்குவது, 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவது, இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சுதந்திரம் அளிப்பது, இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவது. இதில் எது முகவுரையின் நோக்கம்னு கேட்டிருக்காங்க. முகவுரையின் நோக்கம் வந்து இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவது. இதுதான் சரியானது. பிரெஞ்சு புரட்சி எப்போது ஏற்பட்டது? 1789. பிரெஞ்சு புரட்சி எப்போது ஏற்பட்டதுன்னா 1789. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கங்கள் எந்த புரட்சியின் போது முழங்கப்பட்டன? பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முழக்கங்கள் எந்த புரட்சியின் போது முழங்கப்பட்டதுன்னா பிரெஞ்சு புரட்சியின் போது. சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும்
எம்மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன் மொழி சொல்லிலிருந்து. சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் எம்மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னா லத்தீன் மொழி சொல்லிலிருந்து. சிவிஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லின் பொருள். நகர அரசில் வசிப்பவர். இந்திய அரசியல் அமைப்பின் குடியுரிமையை பற்றி விளக்கும் சட்டப்பிரிவுகள் மற்றும் பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 5 11 வரை. பகுதி 2. குடியுரிமையை பற்றி விளக்கும் சட்டப்பிரிவு எதுனா 5 11. பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா பகுதி 2. குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்கும் குடியுரிமை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 1955. குடியுரிமை சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டதுன்னா 1955. குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? 6 முறை. குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னா 6 முறை. குடியுரிமை சட்டம் 1955 படி குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறைகள். 5 வழிமுறைகள். குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறைகள் எத்தனைனா 5 வழிமுறைகள். குடியுரிமை சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டதுன்னா 1955. குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறைகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பிறப்பு, வம்சாவளி, பதிவு செய்தல், இயல்புரிமை, பிரதேச இணைவு. இதில் அனைத்துமே சரிதான். இந்த 5 வழிமுறைகள் பார்த்தோம். இந்த 5 வழிமுறைகள் எதுனா இதுதான். குடியுரிமை பெறுவதற்கான 5 வழிமுறைகள் எதுனா பிறப்பின் மூலம், வம்சாவளி மூலம், பதிவு செய்தல் மூலம், இயல்புரிமை மூலம், பிரதேச இணைவு மூலம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர் எனப்படும் குடியுரிமை பெறும் வழிகளில் இது எந்த வழிமுறைன்னு கேட்டிருக்காங்க. பிறப்பின் மூலம் குடியுரிமை பெறுதல். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்கள் என கருதப்படும் குடியுரிமை எதுனா பிறப்பின் மூலம் குடியுரிமை பெறுதல். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் எந்த வழிமுறையில் குடியுரிமை பெறலாம்னா வம்சாவளி மூலம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் எந்த வழிமுறையில் குடியுரிமையை பெறலாம்னா வம்சாவளி மூலம். ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் இந்திய குடியுரிமையை பெற எந்த வழியை பின்பற்றலாம்? பதிவின் மூலம். ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் இந்திய குடியுரிமையை பெற எந்த வழிமுறையை பின்பற்றலாம்னா பதிவின் மூலம். ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு எதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெறலாம்? இயல்புரிமை மூலம். ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு எதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெறலாம்னா இயல்புரிமை மூலம். பிற நாடுகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளின் மக்களை தமது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு எதன் மூலம் குடியுரிமையை வழங்கலாம்? பிரதேச இணைவின் மூலம். பிற நாடுகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளின் மக்களை தமது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு எதன் மூலம் குடியுரிமையை வழங்கலாம்னா பிரதேச இணைவின் மூலம். ஒருவர் தன் குடியுரிமையை எத்தனை வழிகளில் இழக்கலாம்? 3 வழிகளில். ஒருவர் தன் குடியுரிமையை எத்தனை வழிகளில் இழக்கலாம்னா 3 வழிகளில். குடியுரிமையை எத்தனை வழிகளில் பெறலாம்னா 5 வழிகள் பார்த்தோம். எத்தனை வழிகளில் இழக்கலாம்னு கேட்டாங்கன்னா 3 வழிகளில். குடியுரிமை சட்டம் 1955 படி
ஒருவர் தன் குடியுரிமையை இழத்தல் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் தன் குடியுரிமையை இழத்தல் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 1. ஒரு குடிமகன் தாமாக முன்வந்து தனது குடியுரிமையை துறத்தல். 1 சரி. ஒரு குடிமகன் தாமாக முன்வந்து தனது குடியுரிமையை துறத்தல். 1 சரி. 2. வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்து விடுதல். 2 சரி. வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்து விடுதல். 2 சரி. 3. இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர், தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் அல்லது உண்மைகளை மறைத்தவர் அல்லது எதிரி நாட்டுடன் வாணிகம் செய்தவர் அல்லது 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை நடுவண் அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் என்று திருப்திப்படும் பட்சத்தில் நடுவண் அரசு அவரது குடியுரிமையை இழக்க செய்யலாம். 3 சரி. இந்த 3 வழிகளில் தான் குடியுரிமையை இழக்கலாம். இது 3மே சரிதான். ஆப்ஷன் டி. ஆன்சர் அனைத்தும் சரி. அடிப்படை உரிமைகளை பற்றி கூறும் அரசியலமைப்பு பகுதி. பகுதி 3. அடிப்படை உரிமைகளை பற்றி கூறும் அரசியலமைப்பு பகுதி எதுனா பகுதி 3. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. 12 35 வரை. குடியுரிமைன்னு கேட்டாங்கன்னா பகுதி 2. அடிப்படை உரிமைகள்னு கேட்டாங்கன்னா பகுதி 3. குடியுரிமைக்கான சட்டப்பிரிவுகள் எதுன்னு கேட்டாங்கன்னா 5 11 வரை. அடிப்படை உரிமைகளுக்கான சட்டப்பிரிவுகள் கேட்டாங்கன்னா 12 35 வரை. அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து. இந்திய அரசியலமைப்பு முதலில் எத்தனை அடிப்படை உரிமைகளை வழங்கியது? 7. நமது இந்திய அரசியலமைப்பு தற்போது எத்தனை அடிப்படை உரிமைகளை கொண்டுள்ளது? 6 உரிமைகள். முதலில் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்துச்சுன்னா 7. தற்போது எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குன்னா 6. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது? பகுதி 3. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறதுனா பகுதி 3. அடுத்தது வாக்கியம் கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 1. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை என அழைக்கப்படுகிறது. வாக்கியம் 1 சரி. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படுகிறது. 1 சரி. வாக்கியம் 2. நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் கொண்டவை உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம். வாக்கியம் 2 சரி. வாக்கியம் 1 சரி. வாக்கியம் 2 சரி. ஆப்ஷன் சி. வாக்கியம் 1 மற்றும் 2 சரி. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இரண்டுமே எத்தனை வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளது? 5. 5 நீதி பேராணைகள் என்னன்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை, தகுதி முறை வினவும் பேராணை. அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது? உச்சநீதிமன்றம். அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது எதுனா உச்சநீதிமன்றம். இது முக்கியமானது. டாக்டர் B.R. அம்பேத்கரின் கூற்றுப்படி எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும்? சட்டப்பிரிவு 32. டாக்டர் B.R. அம்பேத்கரின் கூற்றுப்படி எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும்னா சட்டப்பிரிவு 32. சட்டப்பிரிவு 32 என்னன்னா
அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதுதான் சட்டப்பிரிவு 32. சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பது. ஆட்கொணர்வு நீதி பேராணை. சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பது என்னன்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை. மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடிந்த பேராணை. கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லைகளை தாண்டி செயல்படுவதை தடுப்பது. தடையுறுத்தும் நீதி பேராணை. ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லைகளை தாண்டி செயல்படுவதை தடுப்பது என்னன்னா தடையுறுத்தும் நீதி பேராணை. உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உயர் அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை. ஆவண கேட்பு பேராணை. உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உயர் அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை எதுனா ஆவண கேட்பு பேராணை. சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யும் பேராணை. தகுதி முறை வினவும் பேராணை. சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யும் பேராணை எதுனா தகுதி முறை வினவும் பேராணை. இதுவரையும் பார்த்தா 5 தான். 5 நீதி பேராணைகள். சமத்துவ உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. பிரிவு 14 முதல் 18 வரை. சமத்துவ உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு பிரிவு 14 முதல் 18 வரை. சுதந்திர உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. பிரிவு 19 முதல் 22 வரை. சுதந்திர உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு பிரிவு 19 முதல் 22 வரை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. பிரிவு 23 முதல் 24. சமய சார்பு உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. பிரிவு 25 முதல் 28. கல்வி கலாச்சார உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. பிரிவு 29 முதல் 30. சமத்துவ உரிமைன்னு கேட்டாங்கன்னா 14 இருந்து 18. சுதந்திர உரிமைன்னு கேட்டாங்கன்னா 19 இருந்து 22. சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு கேட்டாங்கன்னா 23, 24. சமய சார்பு உரிமைன்னு கேட்டாங்கன்னா 25 இருந்து 28. கல்வி கலாச்சார உரிமைன்னு கேட்டாங்கன்னா 29, 30. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோவோட எண்டில் பார்ப்போம். அடுத்தது பொறுத்துக. பிரிவு 14, பிரிவு 15, பிரிவு 16, பிரிவு 17. இது எல்லாமே எதுக்குள்ளே அடங்கும்னா சமத்துவ உரிமைக்குள்ளே. சமத்துவ உரிமைனா என்னன்னு பார்த்தோம். 14 இருந்து 18 வரைக்கும். இல்லை பொறுத்துகையில் எது வரையும் கொடுத்துருக்காங்க 14 இருந்து 17 வரையும் கொடுத்துருக்காங்க. பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 மதம், இனம், சாதி, மொழி பாகுபடுவதை தடை செய்தல். இல்லை மொழியும் வரும். பிரிவு 16 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு. பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 மதம், இனம், சாதி பாகுபடுவதை தடை செய்தல். பிரிவு 16 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு. பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். ஆப்ஷன் பி த ஆன்சர். 4, 3, 2, 1. அடுத்ததும் பொறுத்துக. பிரிவு 18, பிரிவு 19, பிரிவு 20, பிரிவு 21. இதில் பிரிவு 18 மட்டும் சமத்துவ உரிமை. பிரிவு 19லேருந்து 21 வரைக்கும் சுதந்திர உரிமை. பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை நீக்குதல்.
பிரிவு 19 பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை. பிரிவு 20 தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21 தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. இது அப்படியே நேராகவே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து ஏ 1 2 3 4 சரி. அடுத்ததும் பொறுத்துக. இதில் பிரிவு 22 மட்டும் சுதந்திர உரிமை, பிரிவு 23 24 சுரண்டலுக்கு எதிரான உரிமை, பிரிவு 25 வந்து சமய சார்பு உரிமை, பிரிவு 22 தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கு எதிரான உரிமை, பிரிவு 23 மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல், பிரிவு 24 குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல், பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினையும் பரப்பும் உரிமை, பிரிவு 22 வந்து தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கு எதிரான உரிமை, பிரிவு 23 வந்து மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல், பிரிவு 24 வந்து குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல், பிரிவு 25 வந்து எந்த ஒரு சமயத்தினையும் பரப்பும் உரிமை. இல்லை ஆப்ஷன் வந்து பி இதான் சரியானது. 4 3 2 1. அடுத்ததும் பொறுத்துக. பிரிவு 26லேருந்து 28 வரைக்கும் சமய சார்பு உரிமை, 29 30 வரையும் கல்வி கலாச்சார உரிமை, பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை, பிரிவு 27 மதத்தை பரப்ப வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம், பிரிவு 28 அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை, பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து மொழி கலாச்சார பாதுகாப்பு, பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. இல்லை ஆப்ஷன் வந்து ஏ 1லேருந்து 5 வரைக்கும் அப்படியே நேராகவே கொடுத்துருக்காங்க. இதோட இந்த பாடம் முழுவதுமே முடியல, பாதி தான் பார்த்துருக்கோம். மொத்தமாக 140 வினாக்கள் இருக்குது. அதில் 70 வினாக்கள் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் அடுத்த 70 வினாக்கள் பார்க்கலாம். அதோட இந்த பாடம் முழுவதுமே பார்த்துருப்போம். அடுத்த பார்ட் வந்து நாளைக்கு ஈவினிங் 7:30க்கு சேனலில் அப்லோட் பண்ணுவோம். செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்கிறீங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோவோட லிங்க் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா படங்களையும் படிக்கலாம். டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க.